சாதாரண துப்பட்டா மாதிரி தெரியுதா? சாதாரணமா தெரியுதா உனக்கு? இது பட்டு துணி ரன்வீர். ஒரு நிமிஷம் இங்க இரு. இங்க பாரு, இந்த சமைக்கிய பாரு. இதெல்லாம் பாரு. உன் மீராவோட துப்பட்டாவை அலங்கரிக்க தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாத்தையும் அவளுக்கு நான் பொங்கல் அன்னைக்கு தச்சு கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லல்ல? உனக்கு உன் அம்மா மேல நம்பிக்கை இல்ல ரன்வீர்? அம்மா ரத்னா, இல்ல அத்தை, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு கெட்டவ இல்ல. நான் கெட்டவ இல்ல அத்தை. ஆமா, எனக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கு, வேதனை இருக்கு, துக்கம் இருக்கு. ஆனாலும் நான் அவ்வளவு கெட்டவ இல்ல அத்தை. அம்மா ரத்னா, நான் அப்படி இல்ல. இல்லம்மா, நீ அப்படி இல்ல. என் பையனே இல்ல மோசமானவன் நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவ இல்ல. நான் கெட்டவ இல்ல. நீ அழாத, அழாத இல்ல, அழாத. அண்ணா, அம்மாக்கு தலை வலிக்குது போல, தைல போட்டு விடட்டுமா? வேணாம்மா, உங்க அம்மாக்கு மனசுக்குள்ளதான் வலிக்குது. நம்மள மாதிரி ஆளுங்க அவ்வளவு தூரம் போய் மனசுல தைலம் தடவ முடியாது. உங்க அம்மாவோட மனசுக்கு அந்த கடவுளாலதான் தைலம் போட்டு விட முடியும். அவ மனசுல இருக்கிற வேதனைய அந்த கடவுளாலதான் சரி பண்ண முடியும். வேற யாராலையும் முடியாது. நான் வேணும்ட்டே அதை பண்ணலமா. அம்மா இங்க பாருங்க, நான் என் காதை பிடிச்சிட்டேன். அம்மா நான் தோப்பக்கரணை போட போறேன். மீரா, நீ ஏன் தோப்பக்கரணை போடுற? தெரியலண்ணா,
நீங்க போய்